அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து 12th புக்கில் அடுத்த பாடம். அமி கால்நடைகள் நேமத்தாக இருக்கும். தூஜிபு சுக்ர அது நன்றியை வாஜிபாக்கி வைக்கும். கால்நடைகள் அல்லாஹ் கொடுத்தது, அதற்கு நன்றி செலுத்துவது நமக்கு கடமை. அதை பற்றி உள்ள பாடம். இன்னும் நிச்சயமாக ஜும்லத்தின மொத்தமாக நடத்தும். மொத்தமாக உள்ளது ஒன்று. அல்லா தலா படைத்தானே மனாஃபி நாசி மக்களுக்காண்டி அல்லா தலா படைத்தானே, அதிலிருந்து உள்ளது நம்ம கால்நடைகளாக இருக்கும். ஜும்லத்துக்கு அர்த்தம் வைக்க வேணாம். அப்போ மக்களுக்காண்டி அல்லா படைத்ததில் உள்ளது கால்நடைகள். வகி அதுவாகிறது இபுலு ஒட்டகம். ஒன்றாவது ஒட்டகம். வல் பக்கரு அடுத்தது பசுமாடு. வல் கனமு அடுத்தது மாடு ஆடு. இப்போ மனாஃபி அவனுடைய பயன்கள் அக்சர் அதிகமாக இருக்கிறது. சாயிர் மற்ற கால்நடைகளை விட அதனுடைய பயன்கள் தாப்னா விலங்குகள், மற்ற விலங்குகளை விட அதனுடைய பயன்கள் அதிகமாக இருக்கிறது. சஹரஹா அதை வசப்படுத்தி கொடுத்தான் அல்லா தஆலா லஹும் அவர்களுக்கு, மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஹத்தா அந்த அளவுக்கு என்றால் தகுதிமுகா அதை வைத்து அவர் வேலை வாங்குகிறார்கள். தகுதிமுகா அப்படின்னா ஹிதுமத் செய்ய தேடுகிறார்கள், அப்படின்னா வேலை வாங்குகிறார்கள். என்தஃபியூ பிகா அதை கொண்டு அவர்கள் பயன்பெறுகிறார்கள். மினல் அன்ஆமி கால்நடையிலிருந்து உள்ளதாக இருக்கும். மராக்கிபுகா அவர்களுடைய வாகனங்களாகிறது. அவருடைய வாகனங்களாகிறது கால்நடையிலிருந்தும் இருக்கிறது. கலிபிலி ஒட்டகத்தை போல மனுஷன் பயன்படுத்துகிற வாகனம் கால்நடைகளும் இருக்கிறது. அப்போ ஹபர் முகத்தம். இப்போ மினல் அன்ஆமி ஹபர் முகத்தம் அப்படி வச்சுக்கலாம். மராக்கிபுகா முத்தா மஹரு இல்லாட்டி இதுதான் பொருந்தும். மின்ஹா அதிலிருந்தும் உள்ளது, அதாவது அந்த கால்நடைகள். ஆக்கிலுகா அந்த கால்நடைகளிலிருந்து இருக்கிறது, அவர்களுக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆக்கிலுகா அவருடைய உணவு, அவர்களுக்கு உணவு இருக்கிறது. ஆக்கிலுகும் அவருடைய உணவு அவர்களுக்கு இருக்கிறது. கல் பக்கரி பசுமாட்டை போல, வல் கனம் ஆடை போல, வல் இப்படி ஒட்டகத்தை போல அவர்களுக்கு அந்த விலங்கு அந்த கால்நடைகளிலிருந்து உணவு இருக்கிறது. அப்போ அந்த கால்நடைகளிலிருந்து வாகனங்கள் இருக்கிறது. அந்த அவர்களுக்கு வாகனங்கள் இருக்கிறது. அந்த கால்நடைகளிலிருந்து அவர்களுக்கு உணவும் இருக்கிறது. அப்போ பசுமாட்டை மாட்டை சாப்பிட்றாங்க, கனம் ஆட்டை சாப்பிட்றாங்க, அல்ல இபுல் ஒட்டகத்தை சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு உணவும் இருக்கிறது. கமா என்தஃபி ஊன அவர்கள் பயன்பெறுவதைப் போல பி அஸ்வாஃபிஹிம் அதனுடைய ரோமங்களை, அதாவது கம்பளி ரோமங்கள்னு அர்த்தம். அசல் அஸ்வாஃப்னா கம்பளின்னு அர்த்தம். அப்போ அதுலேருந்து கம்பளி செஞ்சு பயன்படுத்துகிறாங்களே அப்படி வச்சுக்கணும். பி அஸ்வாஃபிகா அதனுடைய கம்பளிகளை கொண்டு அவர்கள் பயன்பெறுவதைப் போல. அவுபாரிகா அதனுடைய ஒட்டக முடியிலிருந்து எடுத்து செஞ்ச கம்பளிக்கு பேர் அவுபார்னு அர்த்தம். அதனுடைய கம்பளிகளை கொண்டு அவர்கள் பயன்பெறுவதைப் போல. வசாரிகா அவருடைய அந்த 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 விலங்குகளுடைய கால்நடைகளுடைய முடிகளை கொண்டு அவர்கள் பயன்பெறுவதைப் போல. ஜுலூதிகா அதனுடைய தோலை கொண்டு அவர்கள் பயன்பெறுவதைப் போல. அல்பானிகா அதனுடைய பால்களை கொண்டு அவர்கள் பயன்பெறுவதைப் போல. எங்கே போய் ஜாயின் பண்ணுறது? கமான் தஃபியோன பயன்பெறுவதைப் போல அவர் அந்த கால்நடைகளை வைத்து உணவுக்காகவும் அதிலிருந்து பயன்பெறுகிறார்கள், வாகனத்திற்காகவும் அதிலிருந்து பயன்பெறுகிறார்கள். அப்படி வச்சுக்கணும். இன்னமா அத்தாஹல்லாஹு நிச்சயமாக அதை கொடுத்ததெல்லாம். சஹரஹா அந்த கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்ததெல்லாம். அத்தாஹனா கொடுக்கறது, சஹரனா வசப்படுத்தி கொடுக்கிறது. லின்னாசி மனிதர்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்ததும் லியஸ்குருல்லாஹ அல்லா தஆலா நன்றி செலுத்துவதற்காக. இந்த நியாமத்தின் மீது ஆதிகின் நாமி அந்த கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் அதை கொடுத்தான், வசப்படுத்தி கொடுத்தான். தௌஹீதியாக தூத்தை கொண்டு தாத்தி அல்லாஹ் கட்டுப்படுத்துவதை கொண்டும் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த வாகனங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவலம் அவர்கள் பார்க்கவில்லையா? அண்ணா ஹலக்னா லஹும் நாம் அவர்களுக்கு படைத்தோம். மிம்மா ஒன்றிலிருந்து அமிலத்து செய்தது, ஐதீனா நம்முடைய கைகள் செய்தது, அந்த ஒன்றிலிருந்து அவர்களுக்கு நாம் படைத்தோம். அன்ஆமன் கால்நடைகளை நாம் படைத்தோம். ஃபஹும் அவர்கள் லஹா அவர்கள் அதற்கு
மாலிக்குன சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். நாம் படைத்த அந்த கால்நடைகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். தல்லல்னா லகும் நாம் அவர்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தோம். அதை கட்டுப்படுத்தி கொடுத்தோம். மின்ஹா அதிலிருந்து இருக்கிறது ருக்கூபுகும் அவருடைய பிரயாணங்கள், அதாவது வாகனங்கள் பிரயாணங்கள் அது இருக்கிறது. மின்ஹா அதிலிருந்து எவ்குலூன் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். லகும் அவர்களுக்கு இருக்கிறது ஃபீகா அதிலே மனாஃபிகுன் பயன்கள், மசாரிபுன் குடிபானங்கள் அதில் அந்த கால்நடையிலிருந்து அவர்களுக்கு இருக்கிறது. அஃப்லாஸ்குருன அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? தப்சீர் அலம் அலம் அவர்கள் அறியவில்லையா? ஹாவுலாயில் முஸ்ரிகுன இந்த முஸ்ரிக்கன்கள் கத்திபுன பொய்ப்படுத்தக்கூடிய இந்த முஸ்ரிக்கன்கள் அறியவில்லையா? அண்ணா ஹலக்னா நான் பின்னாடி ஃபாயில் இருக்கிறத கவனிக்காமல் அவர்கள்னு வச்சுட்டேன். அலம் எவ்வளவும் ஹாவுலாயில் முஸ்ரிக்குன கத்திபுன பொய்ப்படுத்தக்கூடிய இந்த முஸ்ரிக்கின்கள் அறியவில்லையா? அண்ணா நிச்சயமாக நாம் ஹலக்னா நாம் படைத்தோம் இல்லை இன்திஃபாயிஹிம் அவருடைய பயன்பாட்டிற்காக ஆமன் கால்நடைகளை நாம் படைத்தோம். மின்னல் இப்ளி ஒட்டகம் வல் பக்கர் ஆடு கனம் பக்கர் மாடு கனம் ஆடு இவைகள் நின்றுதான் நாம் அவர்களுக்கு படைத்தோம். வயு சர்ரிஃபூனகா அதை அவர்கள் செலுத்துகிறார்கள். கைஃபசா ஓ அவர்கள் நாடிய இடத்திற்கு செலுத்துகிறார்கள். கைஃபனா எப்படி சா ஓ அவர்கள் நாடினார்கள் அப்படி செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அவர்கள் நாடிய இடத்திற்கு இடம்லாம் அங்கே இல்லை, நம்மளாம் வச்சுக்க வேண்டியதான். இடத்திற்கு நாடியபடி செலுத்துகிறார்கள். அஹ்லனாஹா நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், பணிய வைத்தோம். லகும் அவர்களுக்கு ஜால்னாஹா நாம் அதை அவர்களுக்கு ஜால்னா நாம் ஆக்கினோம், அதை ஆக்கினோம். முன்காதன் கட்டுப்படக்கூடியதாக ஆக்கினோம். லகும் அவர்களுக்கு எற்கபூவா அவர்கள் வாகனிப்பதற்காக பிரயாணிப்பதற்காக அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியதை நாம் ஆக்கினோம். எஹுமிலூன அலைகா அதன் மீது சுமத்துகிறார்கள், அந்த கால்நடையின் மீது சுமத்துகிறார்கள். அம்தியத்தகும் அவருடைய திங்ஸ்களை சரக்குகளை அவர்கள் சுமத்துகிறார்கள். லீ என் குலுகா அதை நக்கல் செய்வதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் செய்வதற்காக அவர்கள் புரட்டுகிறார்கள். மின் மக்கானின் இடத்திலிருந்து இல்லை ஆகிற வேறொரு இடத்திற்கு லி என்குலுகா அதை டிரான்ஸ்போர்ட் செய்வதற்காக அந்த பொருள்களை அந்த விலங்குகள் மீது சுமத்துகிறார்கள். என்ஹரூனஹா அதை அவர்கள் அறுக்கிறார்கள். ஃபயோகுலூன அதை சாப்பிடுகிறார்கள். மின் லுகுமிகா அதனுடைய மாமிசத்திலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். லகும் அவர்களுக்கு இருக்கிறது ஃபீகா அதில் மனாஃபிகோ பயன்கள் கசீரத்தன் ஏராளமான பயன்கள் அவர்களுக்கு இருக்கிறது. சிவர் ருகூபி பயணிப்பதின் பயனன்றி வேறு சில பயன்களும் அவர்களுக்கு அதில் இருக்கிறது. வலக்கிளி சாப்பிடுவது, கல்ஜுலூதி தோள்களைப் போல, வல் அஸ்வாஃபி கம்பளிகளைப் போல, வல் அவ்பார் அதுவும் கம்பளி தான், கம்பளிகளைப் போல, வலசாரி முடிகளைப் போல, முடிகள் எடுத்து கம்பளி செய்கிறாங்கல்ல அது, கல் ஹிராசத்தி உழுகுவதைப் போல, பிசீரான் காலமாட்டை கொண்டு உழுகுவதைப் போல அவர்களுக்கு வேறு சில பயன்களும் அவர்களுக்கு இருக்கிறது. வலகும் அவர்களுக்கு இருக்கிறது ஃபீகா அவர்களுக்கு ஐலன் மீண்டும் அல்பானு பால்கள் அதில் அவர்களுக்கு இருக்கிறது. எசரபூன அவர்கள் அதை குடிக்கிறார்கள். அஃப்லாஸ்குருன அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? ரப்பகும் இறைவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? அலா ஹாதிகின் அமி ஜலீலத்தி ஜலீலத்தான அந்த நேமத்திற்கு அவர்கள் நேம செய்ய மாட்டார்களா? நேமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டார்களா? பெல் ஈமானை கொண்டும் தாத்து அல்லாவுக்கு ஈமான் கொண்டு அல்லாருக்கு கட்டுப்படுவது கொண்டு அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா அப்படின்னு அர்த்தம். இந்த ஜலீலத்துக்கு பொருத்தமான அர்த்தத்தை பார்த்து சொல்கிறேன். மஃபாதுல் ஆயத்துடைய தீம் என்தஃபியுல் இன்சானா மனிதன் பயன்பெறுகிறான் பிலான் ஆமி கால்நடைகளை கொண்டு ருக்கூபி பயணிப்பதற்கு கால்நடைகளை கொண்டு மனிதன் பயன்பெறுகின்றான். ஹம்லி சுமப்பதற்கு அஸ்காலி சுமைகளை வைத்து அந்த சரக்குகளை சுமப்பதற்கு அவன் பயன்பெறுகின்றான். அக்லி லுஹூமி
மாமிசத்தை சாப்பிடுவது கொண்டு மனிதன் பயன்பெறுகின்றான். வபில் ஹிராசத்தை உழுவது கொண்டு பயன்பெறுகின்றான். ஜுலுதி தோலை கொண்டு, அஸ்வாஃபி கம்பளியை கொண்டு, அவுபாரி அதுவும் கம்பளி தான், அல்சார் முடிகளை கொண்டு, அல்பான் பால்களை கொண்டு அவன் பயன்பெறுகின்றான். அனாமு கால்நடைகளாகிறது, அன்ஃபவு மிக பயனுள்ளது, தவாபி கால்நடைகளில் அதாவது விலங்குகளில் மிக பயனுள்ளது கால்நடைகள். இன்சானி மனிதனுக்கு மிக பயனுள்ளது அந்த மற்ற விலங்கினங்களை விட கால்நடைகள் தான் அதிகமாக பயன்படுகிறது. ஹக்க அலைஹிம் அவர்களுக்கு கடமையாகிவிட்டது, சுக்ரு நன்றி செலுத்துவது. ஹாதிய நேமத்தில் ஜசீமத்தி மகத்தான இந்த நேமத்திற்கு நன்றி செலுத்துவது அவர்களுக்கு கடமையாகிவிட்டது. லி ரப்பிஹி அவனுடைய இறைவனுக்கு, கரீம் சங்கைமிக்க அவனுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துவது கடமையாகிவிட்டது. ஓகே, அடுத்து இந்த தலைப்பு இதோடு முடியுது. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.